இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். தேங்காய் தக்காளி எதுவுமே இல்லாமல் இந்த உளுந்து சட்னி நம்ம செய்யலாம். இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கும் போது நம்ம சட்னிக்கு வந்து தேங்காய் தக்காளிலாம் சேர்க்காததுனால கொஞ்சம் திக்காக வேணும். கடலைப்பருப்பு சேர்க்கும் போது நமக்கு சட்னி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போது ஒரு சின்ன கப் அளவுக்கு கருப்பு உளுந்து வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்தில் கூட இந்த சட்னி செய்யலாம். கருப்பு உளுந்தில் செய்யும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. வெள்ளை உளுந்தை விட இந்த கருப்பு உளுந்தில் நம்ம சட்னி செய்கிறப்போ இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல மிதமான தீயில வச்சே எண்ணெயில் நம்ம கடலைப்பருப்பையும் கருப்பு உளுந்தையும் கொஞ்சம் இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தால் போதும். இப்போது எண்ணெயில் நம்ம வறுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாம். சின்ன வெங்காயத்தில் நம்ம சட்னி செய்கிறப்போ அது எப்போவுமே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி வெங்காயத்தை கொஞ்சம் சுருங்க வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம 2 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு சட்னியில் கொஞ்சம் பூண்டு சேர்க்கும் போது அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாயுமே நமக்கு வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 இலை தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து சட்னி செய்கிறதுனால அந்த உளுந்தோட குவான்டிட்டி தான் வந்து அதிகமாக இருக்கணும். நம்ம சேர்க்கக்கூடிய மற்ற பொருள்லாம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கும் போது அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். இது காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 3 மிளகாய் வத்தல் தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வதங்கணும். சுருங்க எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்க்காததுனால இந்த சட்னிக்கு வந்து நம்ம புளி சேர்க்கலாம். புளி சேர்க்காமல் இதே சட்னியில் நீங்கள் ஒரு 2 தக்காளி சேர்த்து செய்யும் போது அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்ச அந்த பருப்போட நம்ம இது வதக்கின வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம தான் நம்ம இந்த சட்னி வந்து ரெடி பண்ணணும். அப்போ தான் பருப்பெல்லாம் முழுமையாக அரைப்படும். இல்லைனா உளுந்து பருப்பு வந்து நரன்னு அரைப்படாமல் இருக்கும். 2-3 பல்ஸ் விட்டு நம்ம எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு சட்னி வந்து எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை துவையலாக சாப்பிடும் போது சரி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கடைசியாக அதில் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம். இது இட்லி தோசை எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் நம்ம துவையலாக வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.